அக்கா வாங்க அக்கா சொன்னா கேளு. சும்மா இரு. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ராணி பாருங்க வாங்க. என்னாச்சு தவிர பாருங்க ராணி வந்தா. ஐயா சீக்கிரம் வாங்க. நம்ம ராணி வந்தா. பாரு ராணினே. ஏம்மா ராணி எப்பம்மா வந்த? என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? அம்மா சித்தார்த்த எங்க காணோம்? சித்தார்த் அப்பா சித்தார்த் 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 மேல போயிட்டானா? தமன்னா, ராணிக்கு கர்ப்பகால வயிறு வந்துருச்சு பாத்தியா? அத்தை, அந்த யட்சினி நம்பூதிரி உருவத்துல வந்து 9 நாளுக்கு அப்புறம் தானே சடங்கு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கர்ப்பகால வயிறு வரும்னு சொல்லிட்டு போச்சு. ராணிக்கு இப்படி கர்ப்பகால வயிறு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே யட்சினி அப்படி சொல்லிட்டு போச்சு. இப்ப என்னடான்னா இவளுக்கு கர்ப்பகால வயிறு வந்துருச்சு. அக்கா, இந்த தடவையும் நாம தோத்து போயிட்டோமா? தம்பி வாயை மூடுங்க. உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற கடுப்பேத்துறீங்க. ராணி, தாத்தா உங்ககிட்ட தாம்மா கேக்குறாரு. நீ என்ன எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிற? ஆமா ராணி, உன் முகம் ஏன் இப்படி இருக்கு? அண்ணனோட ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு தானே போறேன்னு சொன்னீங்க. இப்படி அர்த்த ராத்திரியில வந்திருக்கீங்க. அண்ணன் இங்க? ராணி, உன்னை இந்த மாதிரி நேரத்துல தனியா விட்டு அவன் எங்கம்மா போனா? ஐயோ ஐயா அம்மா என்ன யாருமே ராணி முழுசா பாக்கலையா? என்ன ஐயோ ராணிய நல்லா பாருங்க. இங்க பாருங்க, ராணிக்கு வயிறு தெரியுது பாருங்க. அட, அம்மா ராணி, அம்மா ராணி, நாங்கெல்லாம் இதுக்காக தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். இது எப்படி நாங்க கவனிக்காம விட்டோம்னே தெரியலையே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராணி, இப்படி ஒரு விஷயத்தை எங்க கிட்ட சொல்றதுக்காக அப்படி பாதி ராத்திரில ஓடி வந்தியா? தலை தலங்க தலங்க. அண்ணி, பாப்பா, நான் அத்தை தர்ஷினி. உன்னை கண்ணுக்கு கண்ணா பாத்துக்க போற அத்தை. அண்ணி, அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்னையும் தாத்தான்னு கூப்பிட குட்டி பாப்பா பிறக்க போறா. ராணி, உன் குழந்தைக்கு ஒத்த பெரியமா நான் தான். இன்னையில இருந்து சரியா 9 நாட்கள் வரைக்கும் இந்த 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்த சடங்கு கண்டிப்பா நடக்க கூடாது. அதையும் மீறி நடந்தா பின்னே ராணி வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்து உண்டாகும். அஞ்சல, அஞ்சல, என்னாச்சு அஞ்சல? நீ மட்டும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? இல்லைங்க, நம்பூதிரி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். ராணி, நம்பூதிரி 9 நாள் சடங்கு முடிஞ்சு உங்களுக்கான சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சாதானே கர்ப்பகால வயிறு தெரியும்னு சொன்னாரு. ஆனா இப்ப எப்படிமா? பொம்மி அக்கா சொன்ன மாதிரி தான் சொல்லி சமாளிக்கணும். வேற வழியே இல்ல.
ராணி, உன்னையும் என்னையும் சுத்தி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. எதையுமே மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது ராணி. இன்னும் சொல்ல போனா ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு முழுசா உனக்கே தெரியாது. அததான்க்கா நானும் சொல்லலான்னு வந்தேன். யார் அந்த அகோர அதிபதி? அவன் இன்னத்துக்கோசரம் தாடிகாரனை எங்க மறைச்சு வச்சிருக்கிறான்? நீ கவலைப்படாத ராணி, இது எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரமே உனக்கு பதில் தெரிய வரும். அது வரைக்கும் வேம்பு சாருக்கு இப்படி நடந்திருக்கிற விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த ரகசியம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. வேம்பு சார் இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வருவேன். அதுக்கு சில கடினமான பாதைகள்ல நான் பயணிக்க போறேன். வீட்ல இருக்கிற எல்லாரையும் நீதான் பத்திரமா பாத்துக்கணும். அதுக்கு முதல்ல நீ தைரியமா இருக்கணும் ராணி. எப்படிக்கா என்னால தைரியமா இருக்க முடியும்? உண்மையிலேயே சொல்ல போனா நீயும் தாடிக்காரனும் என் கூட இருக்கிறதுனாலதான் நானும் தைரியமா எல்லாத்தையும் பண்ணிருந்தேன். இப்ப தாடிக்காரனும் இல்ல, நீயும் இல்ல. அதனால தைரியமா இருக்கிற மாதிரி வேணா நடிக்க தான் முடியும். அக்கா, நானும் கூடவே வரேன்க்கா. தாடிக்கார இல்லாம இந்த வீட்டுக்குள்ளார நான் போக மாட்டேன். ராணி, நான் சொல்றத கேளு. நீ முதல்ல வீட்டுக்குள்ள போ. நீ உள்ள போனதும் வேம்பு சார பத்தியும் உன்னோட கர்ப்பகால வயிறு எப்படி வந்துச்சுன்னு அங்க இருக்கிற எல்லாரும் உன்னை மாறி மாறி கேள்வி கேட்பாங்க. அப்போ நீ அவங்க எல்லார்கிட்டையும் நம்பூதிரி தான் இந்த சம்பிரதாயம் இப்போ உடனே நடக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிடு. இதைய அப்பவே வீட்டுல சொல்லல அப்படின்னு கேட்டாங்கன்னா நானும் நம்பூதிரி கிட்ட கேட்டேன். அதுக்கு அவரு இத சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொன்னா பலிக்காது, அதுக்காக தான் இந்த சம்பிரதாயம் நடந்து முடியற வரைக்கும் உங்க 2 பேரை தவிர யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்பூதிரி சொன்னாரு. அதனாலதான் நானும் தாடிக்காரனும் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு நான் பிறந்த வீட்டுக்கு போய் இந்த சம்பிரதாயத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வந்தோன்னு சொல்லு ராணி. சரிக்கா, தாடிக்கார எங்கன்னு கேட்டா நான் அதுக்கு என்ன பதில் சொல்றது? அந்த நம்பூதிரி தான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காரு. என்னம்மா ராணி, நீ வந்ததுல இருந்து நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ எதுவும் பதில் சொல்லாம ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. இத பாரு ராணி, முதல்ல உனக்கு இந்த கர்ப்பகால வயிறு எப்படி வந்ததுன்னு சொல்லு. இவ்ளோ பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்காம எங்க யாராலையும் முழுசா சந்தோஷப்படவே முடியாதுமா. ஆமா ராணி, நம்பூதிரி எங்க எல்லார்கிட்டையும் 9 நாள் கழிச்சுதான் வயிறு தெரியும்னு சொன்னாரு. ஆனா இப்போ இது எப்படிமா? அன்னைக்கு நாங்க அந்த கோயிலுக்கு போய் அந்த அசல தீப பெட்டியில 4 விளக்கேத்தி பூஜைய நல்லபடியா முடிச்சுட்டு வரும்போது நம்பூதிரி எங்களை பார்த்து, நீங்க 2 பேரும் இன்னைக்கு ராத்திரியே ராணியோட பிறந்த வீட்டுக்கு போய் உங்களுக்கான சடங்கு சம்பிரதாயத்தை முடிச்சிருங்கன்னு சொன்னாரு. அப்போ அன்னைக்கு பண்ண சொன்னாருன்னா அப்போ நீங்க 2 பேரும் எங்க கிட்ட உண்மையை சொல்லாம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி ஏன் போய் சொல்லணும்? சித்தி, அது என்னன்னா இந்த சம்பிரதாய சடங்கு நடந்து முடியற வரைக்கும் ரகசியமா இருக்கணும்னு அவர்தான் சொன்னாரு. அப்படி யாருக்காவது தெரிஞ்சா இந்த சம்பிரதாயம் பாதியில நிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாரு. அப்படி பாதியில நின்னுட்டா அது வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாயிரும்னு சொன்னாரு. அதான் அவரு இத யாராண்டியும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்கு பயந்து போய் தான் நானும் உங்க யாராண்டியும் சொல்லல. சரி, எது எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல நல்ல காரியம் நடந்துடுச்சு.
ஆமாங்க, இந்த வயிறு தெரியற வரைக்கும் மனசு என்னமோ மாதிரி இருந்தது. இப்பதான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ராணி, உன்னை இப்படி பார்க்க நாங்க எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? உண்மையை சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா ராணி, சித்தார்த் எங்க ஆளை காணோம்? இல்ல தாத்தா, நானும் தாடிகாரனும் தான் வீட்டுக்குள்ளார வந்தோம். வீட்டுக்குள்ளார நுழைஞ்சதுமே தாடிகாரனுக்கு ஏதோ போன் வந்துச்சு. உடனே ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனான். இந்த நேரத்துல அப்படி என்னம்மா எமர்ஜென்சி? இரு, நான் போன் பண்ணி பாக்குறேன். தாத்தா தாத்தா, வேணாம் தாத்தா, இப்பதானே கிளம்பி போனா, வந்ததும் என்ன ஆச்சுன்னு நம்ம கேட்டுக்கலாம். ஆமாங்க, ராணி சொல்றதும் சரிதான். இப்பதானே கிளம்பி போயிருக்கான், வண்டி ஓட்டிட்டு இருப்பான். எங்க போயிட போறான்? வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு தானே வந்து சேரணும். அப்ப என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம், சரியா? அம்மா ராணி, உனக்கு முன்னாடி கர்ப்பகால வயிறெல்லாம் இல்ல, அதனால நீ எப்படி வேணாலும் படுத்து தூங்கியிருப்ப. ஆனா இனிமே நீ எப்பவுமே இடது பக்கமா திரும்பி ஒரு கழிச்சு தான் படுக்கணும். அப்பதான் பிறக்க போற குழந்தை சுகப்பிரசவமா பிறக்கும்னு எங்க காலத்துல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அட அம்மா, நீங்க கவலையை விடுங்கம்மா. ராணி கூடவே இருந்து நான் பத்திரமா பாத்துக்கிறேன். எனக்கு இங்க வேற என்ன வேலை இருக்குது? அம்மா ராணி, நீ எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் பிறக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். நீ நல்லபடியா பேத்திய பேத்தி எங்க கையில கொடு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆ, அம்மா ராணி, இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப பத்திரமா இருக்கணும். ஏன்னா ஊர்ல இருக்கிற கொள்ளி கண்ணுங்கள்லாம் உன் மேலதான் இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, நாங்க இருக்கோம், சரியா? இத பாருமா, நான் சொல்றத நீ கவனமா கேட்டுக்க. சரிப்பா, அப்ப நான் மாடிக்கு போறேன். அம்மா, நான் வரமா? சரி, நீ போப்பா. பாத்தியா தமன்னா, உன் மாமாக்கு நக்கல நாமெல்லாம் கொள்ளி கண்ணா. அத்தை, அவர் டைரக்டாவே நம்மள அசிங்கப்படுத்திட்டு போறாரு. நீங்க என்னடா பேசாம இருக்கீங்க? ஆமாக்கா, மச்சான் இப்படி மாறுவார்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அவர் மேல கோவப்பட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் ஏதாவது கோவப்பட்டு பேச போய் இந்த ஆள் நேரா போய் அந்த ஜான்சி கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நாம என்ன பண்றது? அதான் அடக்கி வாசிக்கிறேன். ஆமா அத்தை, இத நான் யோசிக்கவே இல்ல. எல்லாத்தையும் யோசிக்கணும். வர வர உன்னோட 6th சென்ஸ் வேலையை செய்ய மாட்டேங்குது. ஏன் சொல்ல மாட்டீங்க? இங்க பாருங்க, ஏற்கனவே நானும் அத்தையும் மாமா மேல பயங்கர கோபத்துல இருக்கோம். அந்த கோபத்தை உங்க மேல காட்ட வச்சிடாதீங்க. ஆவுனா எம்எல்ஏ காட்டுங்க, எப்படியோ போய் தொலைங்க. ஷோ, இன்னும் எதுக்கு இங்க நின்னுக்கிட்ட? வாங்க போலாம். தண்ணி. மழை ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ள நம்ம கூடாரத்துக்கு போய் சேர்ந்துடணும். யார் அது? மழையில ஒரு ஆள் நிக்கிறாரு. சாமி, சாமி, ஐயா, ஐயா, என்னய்யா, உங்களை யாரையா இப்படி கட்டி போட்டது? யார் சாமி உங்களை இப்படி கட்டி போட்டது? சாமி,
ஐயா 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 ஒண்ணும் இல்ல ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயோ என்ன சாமி நீங்க போய் எனக்கு நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு, நீங்க ஏதோ ஒரு நல்ல சக்திக்கு தான் உதவுறீங்கிறது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது சாமி. எப்பவும் நல்லது பண்றவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் கஷ்டம் வரும் சாமி. நான் நல்ல சக்தியா இருந்தாலும் என் பொண்ணு இப்போ கெட்ட சக்தியா மாறிட்டா. அவளை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் நான் என் மனைவிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியும் சாமி. சாமி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்து முடியும். அந்த ஜக்கம்மாவே என் மூலமா வந்து சொல்றான்னு நீங்க நினைச்சுக்கோங்க சாமி. ஆமா சாமி, நீங்க சொன்னது எனக்குள்ள நம்பிக்கை வருது. எனக்கு ஒரு சகாயம் செய்யணுமே. என்னது சாமி சொல்லுங்க சாமி, என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா செய்றேன். தமன்னா, அந்த யட்சினிக்கு அப்பவே ஃபோன் பண்ணியே, அதுக்கப்புறம் அவ திரும்ப உனக்கு ஃபோன் பண்ணாளா? அத்தை, நான் அப்போ ஃபோன் பண்ணும்போது ஸ்விட்ச் ஆஃப் தானே வந்துச்சு. அப்புறம் எப்படி அவ கால் பண்ணுவா? அக்கா, இப்ப எதுக்காக திடீர்னு யட்சினியை பத்தி கேக்குறீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான் தம்பி. தமன்னா, மறுபடியும் அவளுக்கு ஃபோன் பண்ண. என்னக்கா இந்த நேரத்திலயா? ஆமா, அவ என்ன சாதாரண மனுஷியா? இந்த நேரத்துல தூங்குவா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்லாம் நினைக்கிறதுக்கு. நீ போனை போடு தமன்னா. ஓகே. என்னாச்சு தமன்னா? அத்தை, இப்போ சுவிட்ச் ஆஃப் தான் வருது. தமன்னா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. யட்சினி நம்ம கிட்ட சொன்னதை பார்த்தா இந்நேரம் அந்த பெட்டிக்குள்ள அடப்பட்டிருந்த அவ புருஷனை அவ வெளியில கொண்டு வந்திருக்கணும். பெட்டிக்குள்ள இருந்து அவன் வெளியில வந்திருந்தா கண்டிப்பா தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பொம்மைய அவன் விடவே மாட்டான். அவன் பொம்மையோட கதையை இந்நேரத்துக்கு முடிச்சிருந்தா அந்த சந்தோஷமான விஷயத்த யட்சினி கண்டிப்பா நமக்கு போன் பண்ணி சொல்லியிருப்பா. ஆமா அத்தை, ஆனா இங்க எல்லாமே எப்படி தலைகீழா நடக்குதே. நம்ம போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து யட்சினோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னே வருது. சம்திங் ராங் அத்தை. அக்கா, அந்த ராணிக்கும் சித்தார்த்துக்கும் 9 நாள் கழிச்சுதான் சடங்கு சம்பிரதாயம்லாம்.
அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கர்ப்பகால வயிறு வரும்னு நம்பூதிரி உருவத்துல வந்து யட்சினி சொன்னால. ஆனா ராணிக்கு இப்பவே கர்ப்பகால வயிறு வெளியே வந்துருச்சு. அப்படின்னா அந்த யட்சினி நம்ம கிட்ட சொன்ன பிளான் எதுவுமே நடக்கலையா? அத்தை, சித்தப்பா சொல்றது கரெக்ட் தான். ஒண்ணு அந்த யட்சினி நம்மள ஏமாத்திருக்கணும், இல்லனா அந்த பொம்மை கிட்ட அவங்க தோத்து போயிருக்கணும். அதனாலதான் இப்ப போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த சந்தேகம் தான் தமன்னா. இந்த மாதிரி இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. கிளம்புங்க, அந்த யட்சினிய போய் நேர்ல சந்திச்சு ரெண்டுல ஒண்ணு கேட்டுட்டு வந்துடலாம். அக்கா, யட்சினியை போய் பார்க்கறது முக்கியம்தான். ஆனா அதுக்காக இந்த நேரத்திலயா? என்ன சித்தப்பா, பயமா இருக்கா? பயமா? இந்த ரகுவரனுக்கா? வாய் மட்டும் தான் கெத்தா சொல்லுது, உங்க பயம் மூஞ்சிலேயே அப்பட்டமா தெரியுது. போங்க, போய் வண்டி எடுங்க. போங்கள. என்ன தம்பி, பொம்பளைங்க நாங்களே வரோம், உங்களுக்கு என்ன? போங்க, போய் வண்டி எடுங்க. ஐயோ, உள்ளுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. போங்க சித்தப்பா. போறேன். வாங்கத்த போலாம்.